ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்திய கடல்கள் இன்று அமைதியாக இருக்கின்றன. ஆனால் அந்த அமைதி ஒரு புயலின் முன்னோட்டம் நண்பர்களே. தூரத்தில் நீரின் அடியில் ஒரு பழைய கனவு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆம், அதுதான் பாகிஸ்தான். மனதில் ஏற்பட்ட காயங்களை துடைக்க பாகிஸ்தான் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றது. INS விக்ராந்த் இந்தியாவினுடைய ஒரு புதிய பெருமை என்று கூறலாம். அந்த இந்தியாவினுடைய பெருமையை தாக்கி அளித்தால் உலகமே நம்மை பெரிதாக பார்ப்பார்கள் என்று பாகிஸ்தான் நம்புகின்றது. பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் கடைசி போருக்கு தயாராகின்றது என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் அவர்கள் உண்மையில் சந்தேகத்துடனும் பயத்துடன் தான் தற்பொழுது கடலுக்குள் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் அவர்களிடம் உள்ள தொழில்நுட்பம் என்பது உலகம் சந்திக்காத மிக பழமையான தொழில்நுட்பமாகும். INS விக்ராந்த் என்பது ஒரு கப்பல் அல்ல, அது பாரத தாயகத்தின் அர்த்தம். ஒரே நேரத்தில் 30 போர் விமானங்களை பறக்க விடக்கூடிய திறன் கொண்ட ஒரு மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல். 1500 வீரர்கள் அதன் மீது உயிரோடு இருக்கின்றார்கள். பாகிஸ்தான் தெளிவாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். விக்ராந்த் தனியாக கடலில் மிதந்து கொண்டிருக்கவில்லை. அதைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 3ஆம் நிலை பாதுகாப்பில் அது மிகவும் வலுவாக இருக்கின்றது. அதைச் சுற்றி பனிக்கட்டிகள் போல இந்தியாவினுடைய சீல்ட் நின்று கொண்டிருக்கின்றது. டிஸ்ட்ராயர்ஸ், ஆன்டி சப்மரீன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், சோனார் சிஸ்டம், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பிரம்மோஸ், 30க்கும் மேற்பட்ட மிகவும் சக்தி மிக்க போர் விமானங்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி பாகிஸ்தான் INS விக்ராந்தை தொடுவதென்பது கனவிலும் நடக்க முடியாத ஒரு காரியம் என்று கூறுகின்றார்கள் இராணுவ வல்லுநர்கள். பாகிஸ்தானுடைய இந்த முயற்சியை கடலடியில் ஒரு பயணமா அல்லது சாவா என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். பாகிஸ்தானுடைய மிக பழமையான சிங்கங்கள் மீண்டும் போருக்கு வருவது போல. ஆனால் அவர்களுடைய பல்கள் சிதைந்து விட்டன. அதன் நம்பிக்கை பாழாகிவிட்டது. அந்த அளவிற்கு மிகவும் பழமையான தொழில்நுட்பங்களுடன் தற்பொழுது பாகிஸ்தான் தனது நீர்மூழ்கிகளை களத்தில் இறக்கி இருக்கின்றது. பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய அகஸ்டா 90B நீர்மூழ்கி கப்பல்கள் தான் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கின்றது. ஆனால் அந்த நீர்மூழ்கி கப்பல்களுடைய தொழில்நுட்பம் என்பது மிகவும் தொன்மையானது, மிக பழமையான இயந்திரங்கள். அது மட்டுமல்ல, அந்த நீர்மூழ்கியில் நவீன ரக எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லை என்று கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழலில் எவ்வாறு பாகிஸ்தான் இவ்வாறானதொரு முடிவை எடுத்தது என்று இராணுவ வல்லுநர்கள் கேள்வி எழுப்புகின்ற அளவிற்கு தற்பொழுது பாகிஸ்தானுடைய நிலைமை பரிதாபகரமாக மாறியிருக்கின்றது. INS விக்ராந்தை அழிக்க நினைப்பது அவ்வளவு இலகுவான காரியமல்ல. ஒருவேளை அவ்வாறான சம்பவங்கள் நடக்குமாக இருந்தால் அது இந்தியாவின் கோபத்தை மிகவும் சீண்டிவிடக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் விக்ராந்த் என்பது ஒரு கப்பல் அல்ல. இந்தியாவை பொறுத்தவரை அது அவர்களுடைய இதயம் என்று கூறலாம். விக்ராந்த் மீது பாகிஸ்தானுடைய நீர்மூழ்கிகள் தாக்குதல் நடத்தினால் அதுவே பாகிஸ்தானின் இறுதி நாளாக கூட அமைந்து விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.